சரி, இந்த நாளில் மூன்றாவது பகுதி உபத்திரவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பெர்சிக்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். உபத்திரவத்தில் நம்ம தாண்டி போக முடியல. இது மூன்றாவது பகுதி. நான் நினச்சேன் பயிரலான்னு, ஆனால் இன்னும் சில காரியங்கள் இன்னைக்கு கர்த்தர் சித்தமானால் சீக்கிரமாக இந்த காரியம் சுருக்கமாக முடித்து நம்ம கடந்து செல்வோம். ஸோ மூன்றாவது பகுதி இந்த நாளில் நம்ம என்ன பார்க்கிறோம்? சில கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுக்க போகிறோம். இந்த நாளிலே சில கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். நான் உபத்திரம் வரும்போது, நம் வாழ்க்கையில் உபத்திரத்தில் கடந்து போகும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? திடீர்னு உபத்திரம் வந்துருச்சு. திடீர்னு நம்மளுடைய தேசத்தில், நம்மளுடைய பினாங் மாநிலத்தில் இந்த அழகான பிரபலமான உணவுக்கு ஃபுட் பேரடைஸ் ஆஃப் பினாங், ஃபேமஸ் ஃபார் சாக்கோய் தியாவ், ஃபேமஸ் ஃபார் வேறு என்னது ஃபேமஸ்ஸு சொல்லுங்களேன், நீங்கள் தான். நசி கண்டார், வேறு என்ன ஃபேமஸ்ஸு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ரெஸ்பாண்ட் வரும் எதிர்பார்க்க. செண்டோல் பாருங்க, இப்படிப்பட்ட உள்ள பினாங்க்கு திடீர் என்று உங்களுடைய சந்தோஷத்தை திடீர்னு சாவடிக்கிறேன். இப்படிப்பட்ட உள்ள ஃபுட் பேரடைஸ் திடீர் என்று பினாங்க்கு உபத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே. பினாங்க்கு உபத்திரம் வந்துருச்சு. பினாங்கு ஒரு சாப் வைக்கிறாங்க. இனி கிறிஸ்தவர்கள் ஆராதிக்க முடியாது. கிறிஸ்தவர்கள் சொன்னாலே உங்களுக்கு உபத்திரவம் என்று வரும்போது நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? வாட் ஆர் வி கோயிங் டு டு? அப்போ நம்ம இடத்துல வரும்போது, நீங்கள் கிறிஸ்தவர்களா, நீங்களும் கூடி அங்கே டிபிஎஸ் மாலில் நீங்களும் போனீங்க தானே அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எங்கே இருந்துச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, யார் அவர், எங்கே கூடுனாங்களா அப்படின்னு சொல்ல போகிறோமா? இல்லாட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எப்படி நான் அந்த காரியத்தை மேற்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போகிறோம். How are we going to stand in persecution? நம்ம உபத்திரத்தில் கடந்து போகும்போது நாம் எப்படி இந்த காரியத்தை நம்ம மேற்கொண்டு நம்ம போக போகிறோம்? How do I going to overcome? அதை எப்படி நாம் ஜெயம் எடுக்க போகிறோம்? அந்த உபத்திரத்தில் வரும்போது என்ன செய்ய போகிறோம்? எப்படி நாம் ஜெயம் எடுக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த உபத்திரத்தில் கடந்து போகும்போது அதில் நம்பிக்கை இருக்கிறதா? Is there hope? நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை சொல்லும்போது, அப்போ நம்பிக்கை சொல்லும்போது என்னது நம்பிக்கை? அப்படின்னா ஏதாவது காரியங்கள் நடக்கும், நல்லது நடக்கும், அதான் நம்பிக்கை. ஆமென். நம்பிக்கை சொல்லும்போது ஏதோ ஒரு காரியம் எனக்கு நல்லதாக அது காத்து இருக்குது, அது நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகையால் இந்த உபத்திரம் நமக்கு நம்பிக்கை கொடுக்குமா? இஸ் தேர் ஹோப்? நம்ம உபத்திரம் வரும்போது என்ன எப்போதும் நம்ம யோசிக்கலாம்னா, போச்சு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சொன்னது போல எல்லாம் முடிந்தது, போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, இந்த சபைக்கு போனேன் போச்சு, இந்த பினாங்க்கு போனேன் போச்சு, அப்படி நம்ம கூற போகிறோமா? சரி, இந்த கதையை நம்ம பார்த்து இந்த நாள் பிரசங்கத்தை நம்ம ஆரம்பிப்போம். கொரியா தேசத்தில் ஒரு மாபெரும் ஒரு எழுப்புதல் நடந்துச்சு அந்த காலத்தில். டாக்டர் பால் யோங்கி சோ ஆக பெரிய சபை, கொரியாவில் பெரிய சபை, அவர் தான் முதல் ஆரம்பித்தார். அதுக்கு முன்பதாகவே பயங்கரமான உள்ள ஒரு காரியங்கள் உபத்திரம் நடந்தது, பெர்சிக்யூஷன் நடந்துச்சு கொரியா தேசத்தில். இப்போ தான் நம்ம பார்க்கலாம், கொரியா தேசத்தில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொரியாவில் ஹல்லேலூயா சொன்னாலே இன்னொரு கூட்டங்கள் ஹல்லேலூயா சொல்கிறதுக்கு அங்கே இருப்பாங்க. அவ்வளோ நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைந்த உள்ள கொரியாவாக இருக்குது. இப்போ தான் கொரியா இப்போ கொஞ்சம் பயங்கரமாக மாறிடுச்சு. கொரியா இப்போ ஃபேமஸ் கேபாப்புக்கும் அந்த பாப் வேறு இல்லாத லாலிபாப்புக்கு எல்லா பாப்புக்கும் இப்போ கொரியாவில் தான் இருக்குது. முன்ன என்னன்னா கொரியா கிறிஸ்துவ தேசமாக பயங்கரமாக இருந்தது. இப்போ திசை மாறி இங்கேயோ போகுது. ஆனால் இதுக்கு முன்பதாக என்ன நடந்துச்சுன்னா, கொரியா தேசம் பயங்கரமான ஒரு உபத்திரத்தில் என்ன போணுச்சு. அந்த உபத்திரத்தில் அதில் ஒரு கதை டாக்டர் பால் யோங்கி சோ சொன்ன ஒரு கதை என்னென்றால், இராணுவர்கள் ஒரு பாஸ்தரும் அவர் குடும்பத்தையும் பிடித்து என்ன செஞ்சாங்களாம், அவங்க பிடிச்சு அந்த பெரிய ஒரு குழியை தோண்டி அந்த குழியில் பாஸ்தர் மனைவி 2 மகன்கள் சின்ன பையனுங்க அந்த குழியில் போட்டாங்களாம். போட்டுட்டு கிராமத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கொண்டு அப்போ அந்த பாஸ்தர்கிட்ட கேட்குறாங்களாம் அந்த இராணுவர்கள், இங்கே பாரு, இயேசு ஆண்டவர் இல்லை நீ சொல்லு, உயிரோட உனையும் உன் பிள்ளைங்களும் உயிரோடு நம்ம விட்டுருவோம். நீ இல்லைன்னு சொல்லி, இயேசு ஆண்டவர் இல்லை மட்டும் சொல்லிடு, நீ அந்த குழியிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே திரளான ஜனங்கள், அங்கே கிராமத்தின் ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிள்ளைங்கள் 2 பிள்ளைங்கள் என்ன சொன்னிச்சிங்களா தெரியுங்களா, கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, சூழ்நிலை போகும்போது தான் தெரியும். இந்த 2 பிள்ளைங்க என்ன சொன்னிச்சிங்களா, அப்பா எங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா, எங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த பிள்ளைங்க கதறனுச்சிங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தகப்பனுடைய இருதயம் அந்த நேரத்தில்.
ஒரு போதகர் ஆண்டவர் நோக்கி பார்ப்பாரா, தரிசனத்தை நோக்கி பார்ப்பாரா, பிள்ளைங்களை நோக்கி பார்ப்பாரா, என்னத்தை நோக்கி பார்ப்பாரு? குழியை பார்ப்பாரா, அவர் நிலையை பார்ப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அப்போ அந்த பிள்ளைங்கள் சொல்லுதுங்க, பா எங்களை யோசிச்சு பாருங்கப்பா, திங்க் ஆஃப் அஸ் அப்படின்னு பிள்ளைங்களை கத்துதுங்களாம். அப்போ அவருடைய மனைவி என்ன சொன்னாங்களாம்? அவர் மனைவி சொன்னாங்களா, இல்லைப்பா கவலைப்படாதீங்கப்பா, பிள்ளைங்களா நீங்களாம் கவலைப்படாதீங்க, நம்ம இதை முடிஞ்ச பிறகு நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம பெரிய பந்தி, பெரிய டின்னர் நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. ஆமென். ஸோ அவரோடு கூட நம்ம களி கூறுவோம் அப்படின்னு சொல்லி அமேசிங் கிரேஸ் அது ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு கிருபை என்று சொல்லி அமேசிங் கிரேஸ் அந்த பாட்டு படிச்சுக்கிட்டே அந்த குழியை கொஞ்சம் கொஞ்சமாக மூடினார்களாம். உயிரோடு இந்த போதகரும் குடும்பமும் அவர்கள் சாகடித்தார்கள். இந்த கிராம ஜனங்களை எல்லாம் பார்த்து பயந்து, இப்படிப்பட்ட உள்ள கொடூரத்தை பார்த்து அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், கொஞ்சம் காலம் நடந்த பிறகு போன பிறகு அவர்கள் அந்த கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்பித்தார்களாம். ஒரு பயங்கரமான எழுப்புதல் அந்த இடத்துல நடந்தது. இப்படிப்பட்ட இரத்த சாட்சிகள் நடக்கும் போது அங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், கொரியாவில் ஒரு எழுப்புதல் வர ஆரம்பிச்சது. ஆமென், ஹல்லேலூயா. இரத்த சாட்சி வீணாகாது. இட் will not go void. ஆமென். இயேசுவுக்காக துன்புறுத்தப்படும் போது, அங்கே ரத்தம் சிந்தப்படும் போது அந்த ரத்தம் சிந்துதல் வீணாகவே ஆகாது. இட் will not go void. ஆமென். ஆகையால் பினாங் ஜனங்களே, நீங்கள் ரத்தம் சிந்தும் போது, அல்லேலூயா, சரி, ஆமென், எல்லாருக்கும் உபத்திரம் தான். உபத்திரம் வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து படகுல இருப்போம். அந்த படகுல யாரா இருப்போம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம பலப்படுத்துவார். தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே இந்த கதைகளாம் சொல்லும் போது பாருங்க, ஒவ்வொரு பெர்சிக்யூஷன் டைமில் பிரசங்கத்தில் நாங்கள் கதைகள் நாங்கள் சொல்கிறோம். இந்த கதைகளாம் சொல்லும் போது நம்ம இந்த காரியத்தில் கடந்து போவோம், இல்லாட்டி இதே நமக்கு வரும் என்று நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த கேட்டு இந்த காரியத்தை தெரியுங்களா, நீங்கள் கேட்கும்போது, நானும் கேட்கும்போது, ஆயத்தப்படுத்தும் போது கொஞ்சமாச்சும் அந்த வைராக்கியம் எழும்பும்படி தான் கர்த்தர் நாள் எதிர்பார்க்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I'm just praying that there will be a passion, a zeal. கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் எழும்பணும். நான் கர்த்தருக்காக வாழ்வேன்னு சொல்லி நம்ம பெரிய உபத்திரம் வர தேவையில்லை. சின்ன காரியத்திலே நம்ம மேற்கொள்ள முடியுமா, கர்த்தருக்காக நிற்க முடியுமா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? அப்ப அந்த சின்ன காரியத்திலே உபத்திரம் வரல, பெருசான காரியம் வரல, ஆனா அந்த சிறு காரியத்திலே நான் கர்த்தருக்காக நிற்க போகிறேன். கவனிங்க, நல்லா பாருங்க. The thermometer, the measurement, தெரியுங்களா? thermometer measurement அப்படின்னா எவ்வளோ காய்ச்சல், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, ரூலில் எவ்வளோ அளவு, உங்களுடைய அளவு, என்னுடைய அளவு இந்த சின்ன காரியத்திலே கர்த்தருக்காக நிற்க முடியும்னா எப்படி உபத்திர காலத்தில் நம்ம நிற்க முடியும்? இதுதான் நம்மளுடைய ரூலர், தெர்மோமீட்டர். எல்லாரும் புரியுது என்ன சொல்கிறேன்னு? இப்போ நம்ம சில காரியத்தில் நம்ம முடிவெடுக்க முடியல, இப்போ சில காரியத்தில் நம்ம தீர்மானம் எடுக்க முடியல. உபத்திரம் வரும்போது எப்படி நம்ம தீர்மானம் எடுக்க முடியும்? அது கஷ்டமாக இருக்கும். இட் will be hard. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்கும்போது நம்ம சிந்தித்து பார்ப்போம். பேதுரு கொஞ்ச நேரம் நம்ம பார்ப்போம். பேதுரு கதை பார்க்கும்போது, பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாஸ் காட்டி கொடுத்த பிறகு அங்கே எல்லாம் இராணுவர்கள் இயேசு கிறிஸ்து பிடிக்கும் போது, அவர் கொண்டு போகும்போது சீடர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். they were scattered. ஒரு ஆடு சிதறடிக்கப்பட்டது போல, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறடித்து எல்லாம் ஓடுறாங்க. சீடர்கள்லாம் ஓடிட்டாங்க. அதில் ஓடினவர் பேதுரு. அப்படிப்பட்ட பேதுரு உயிருக்காக ஓடுகிறார். எல்லா சீடர்களும் உயிருக்காக ஓடினாங்க. உண்மைதானே? உண்மைதானே, ஓடினாங்க. அவ ஓடும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே தெரியுங்களா, அங்கே அவரை குவெஸ்டின் பண்ணும்போது, கேள்விகள் கேட்டு இருக்கும் போது அங்கே பேதுரு அந்த இடத்துல இருக்கிறார், நெருப்பில் இருக்கிறார் பேதுரு. நெருப்பில் அவரும் சூடாகிட்டு அப்படியே பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காரு பேதுரு. அப்படி கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க, அங்கே கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏய் நீனும் அவர் கூட இருந்தா தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க. நீனும் கூட இருந்தா தானே அப்படின்னு சொல்லி 3 தடவை கேட்க ஆரம்பிப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, பேதுரு அவர் என்ன செஞ்சாருன்னா, இங்கிலீஷ் பைபிள் எப்படி போடுறதுன்னா, he started to swear and he started to curse Jesus. அப்ப பேதுரு சத்தியம் சொல்ல ஆரம்பிச்சாராம். இல்லை நான் கூட இல்லை, சத்தியம் அப்படி சத்தியம் சொல்ல ஆரம்பிச்சாராம். அது மட்டும் அல்ல, பேதுரு இயேசு கிறிஸ்துவை சபிக்க ஆரம்பிச்சாராம். எப்படிப்பட்ட பேதுரு? 3.5 வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு. எப்படிப்பட்ட பேதுரு தெரியுங்களா? இயேசுவே, யார் போனாலும் நான் போக மாட்டேன். கடைசியா பேதுரு சொன்ன வார்த்தை அது, நான் போக மாட்டேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பேதுரு 3 தடவை தெரியுங்களா
கோழி கூவும் போது தெரியும், சேவல் கூவும் போது பேதுரு என்ன செய்கிறாரு, அழுகுறாரு, உடஞ்சி போகிறாரு. ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சு, நான் மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி கதறாரு, அழுகுறாரு. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, பேதுரு மீண்டுமாக இயேசு அழைக்கும் போது, when Jesus came back, திருப்பி உயிர்த்தெழுந்து வரும்போது, பேதுரு ஆண்டவர் உடைய தெரியுமா அந்த உறவில் வரும்போது பேதுரு பயங்கரமாக எழும்புறாரு. வெரி ஸ்ட்ராங், பயங்கரமாக எழும்புறாரு. எழும்பி என்ன தெரியுங்களா, பேதுருடைய வாழ்க்கை கடைசியாக எங்கே தெரியுங்களா முடியுது, பேதுரு மறிக்க போகிறாரு. மறிக்கும் போது இது வந்து ஹிஸ்டரியில் சரித்திரத்தில் எழுதியிருக்குது, பைபிளில் இல்லை. பேதுரு மறிக்கும் போது ரோமில் வந்து அவர் சாகடிக்கும் போது, இயேசுவுக்காக சாகடிக்கும் போது பேதுருக்கு பயமே இல்லை, நீங்கள் சாகடிங்கன்னு சொல்லி பேதுரு ஒப்பு கொடுத்தாரு. அப்போ ஒப்பு கொடுக்கும் போது பேதுரு இயேசு போல சிலுவையில் வந்து ரோம் அப்படி தான் சாகடிப்பாங்க, சாகடிக்க பார்த்தாங்க. பேதுரு என்ன சொன்னாருன்னா, பேதுரு சொன்னாராம், இயேசு போல நான் சிலுவையில் அப்படியாக அடிக்கப்படுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னாராம் பேதுரு. என்ன செய்யுங்க, தலைகீழ நீங்க சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி பேதுருவை தலைகீழாக சாகடித்தார்களாம். எப்படிப்பட்ட பேதுரு, உயிருக்காக ஓடின பேதுரு, கவனிங்கள், நல்லா பயங்கரமான ஸ்டேட்மென்ட். உயிருக்காக ஓடின பேதுரு கடைசியாக உயிரை கொடுக்கிற பேதுருவாக மாறினான். அல்லேலூயா. எப்படி அந்த மாறுதல்? இதுதான் ஒரு கேள்வி. எப்படி பேதுரு, உயிருக்காக ஓடின பேதுரு, எப்படி நான் உயிரை கொடுப்பேன் இயேசுவுக்காக சொல்லி எப்படி பேதுரு மாறினார், எப்படி என்ன மாற்றினது என்று பேதுரு மட்டுமல்ல, அநேகர் சீடர்களும் அப்படியாக செய்தார்கள். ஒவ்வொரு சீடர்கள் அப்படியாக செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதனாலே இந்த தியானம் எப்படி பேதுரு கடந்து போனாரோ, இல்லாட்டி சில காரியங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது, இந்த சில காரியங்கள் உபத்திரம் வரும்போது அது கடக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நீங்கள் கவனமாக இந்த காரியத்தை நாம் கேட்போம். ஏனென்றால் சபையை நான் கடைசி காலத்துக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe God is preparing the church for the last days. கடைசி கால சபையை ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். உங்களையும் அப்படியாக, என்னையும் நம்ம எல்லோரும் கர்த்தர் அப்படியாக ஆயத்தப்படுத்துகிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்படி இல்லைனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாலும் இந்த செய்தி வரக்கூடிய சந்ததிக்கு நிச்சயமாக பேசப்படும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன செய்ய, முதலாவது அதை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து உபத்திரம் வரும்போது அவர் பாடுகள் போகிறதுக்கு முன்பதாக என்ன செய்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். What did Jesus do? கவனிங்கள், சிதறிக வாசிப்போம். மத்தேயு 26:31 முதலாவது வாசிக்கிறீங்களா? அவர்களை யார்? சீடர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன். மேய்ப்பனை வெட்டுவேன். ஓகே. மேய்ப்பன் அந்த ஆடுகளிலிருந்து வெட்டப்படுவார். that means அவர் பிரிக்கப்படுவார். மந்தையின் ஆடு சிதறடிக்கப்படும். It will be scattered. The sheep will be scattered. இடறல் அடைவீர்கள். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, துன்புறுத்துகிற சூழ்நிலை வரும்போது பாருங்க, இன்னைக்கு நாம் பார்க்கும்போது நான் போன பிரசங்கம் நினைக்கிறேன், சில காரியம் உங்களுக்கு சொன்னேன். துன்புறுத்தல் மட்டுமல்ல, சில காரியம் நம்மளுக்கு உபத்திரம் வரும், சில சோதனைகள் வரும். ஐ மீன் ட்ரையல்ஸ், டெம்டேஷன் வரும், நம்மளுக்கு வந்து பெர்சிக்யூஷன் வரும். அப்படியாக இந்த காரியங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த பாதைகள், இயேசு கிறிஸ்து போன பாதைகள் நாம் பார்க்கும்போது அவர் எல்லாம் சிதறடிச்சு போயிட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கூடவே 3 வருஷம் கூட வேறு சீடர்களாம் சிதறடிச்சு காணா போயிட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையாக அப்படிதான் நடந்துச்சு. துண்டை காணும், துணியை காண சொல்லி ஓடுறாங்க எல்லாரும். அப்படிதான் நடந்துச்சு உண்மையானு பார்க்க போனோம். அப்ப எல்லாம் போறாங்க, இயேசு கிறிஸ்து தனித்து நிற்கிறார். He was alone. அவர் பிடிச்சிட்டு போகும்போது alone. அவர் வந்து தெரியுங்களா, கேள்வி கேட்கும் போது அங்க வந்து he was alone. ஒன்றையாக சிலுவை போகும்போது அவர் தனித்து இருந்தார். தேவ பிள்ளைகளே, now persecution, உபத்திரம் வரும்போது சில நேரத்தில் நீங்க தனித்து நிற்பீங்க. You will be facing alone. உங்களுக்கு தெரியுங்களா, யாரும் சொல்ல முடியாத சூழ்நிலை நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், யாருக்கும் விவரிக்க முடியாத சூழ்நிலை நீங்க இருப்பீங்க. சொல்லவும் முடியாது, அதை எப்படி சொல்லுவாங்க, முழங்கவும் முடியாது, சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. You will be alone sometimes. Sometimes it will be lonely. எல்லாம் இருந்தும், குடும்பம் இருந்தும் நீங்கள் தனித்து போகிற சில சூழ்நிலைகள் வரும். ஆகையால் இப்படி வரும்போது, இந்த துன்புறுத்தல், பெர்சிக்யூஷன் வரும்போது, துன்புறுத்தல் வரும்போது, ஆகையால்
இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து அவர் தனித்து போனார், இப்படி சிலுவை வரைக்கும் அவர் தனித்து போனார் என்று அவருடைய பலன் என்ன. இப்போ நாம் பெர்சிக்யூஷனில் கடந்து போகும்போது, நாம் இந்த பாதையில் போகும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார். அது மட்டுமல்ல, சீடர்களிடம் சொன்னார், இதை செய்யுங்க, ஏன்னா பெர்சிக்யூஷன் வரப்போகுது, உபத்திரம் வரப்போகுது, இதை செய்யுங்க அவர் சொன்னார். என்ன செய்தார் வாசிப்போம். 26 40-41 நம்ம வாசிக்க போகிறோம். 40 to 41 மேத்யூ 26 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மேத்யூ 26வது அதிகாரம் 40-41. சீஷர்களிடத்துல வந்து என்ன ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீடர்கள்ட்ட அவர் சொன்னாரு, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அச்சிக்கா விளையாடுங்க சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஜெபம் பண்ணுங்கள். நல்லா கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். வாசிங்க. அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. கவனிங்கள் பிள்ளைங்க, பார்த்துங்க. மாம்சம் என்னது? மாம்சம் பலவீனமாய் இருக்கிறது, ஆனால் ஆவி உற்சாகமாய் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த காரியங்கள், உபத்திரம் வரப்போது அவர் தனித்து போறாரு, அவர் தனித்து சிலுவைக்கு போறார், பாடுகள் அனுபவிக்க போறார், ஆண்டவர் தெரிஞ்சு. ஆனால் ஆண்டவர் செய்த என்ன காரியம் தெரியுங்களா அவர் செய்தார்? அவர் ஜெபம் பண்ணினார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்களும் நானும் உபத்திரத்தில் கடந்து போகிறோம், இல்லாட்டி பெரிய உபத்திரம் வரப்போகிறது. நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? அவர் சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் இல்லாவிட்டால் என்ன தெரியுங்களா நடக்கும்? மாம்சம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். புரியுது என்ன சொல்றேன்னு? ஆண்டவர் என்ன தெரியுமா சீடர்கிட்ட சொன்னாரு? அவர் சொன்னார், இங்க பாருங்க, உங்களை ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண முடியலையா? அப்ப ஆண்டவர், அவங்க வந்து சரீரத்தில் டயர்டா இருந்தாங்க, உண்மைதான். அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, உண்மைதான். சரி, களைப்பு, டயர்ட். பட் ஜீசஸ் என்ன தெரியுங்களா பேசுறாரு? இங்க வந்து அந்த ரீதியில் ஆண்டவர் பேச கிடையாது. மாம்சம் பலவீனமாய் இருக்கிறது, ஆவி பலமாய் இருக்கிறது, ஆனா மாம்சம் பலவீனமாய் இருக்கும். Your flesh will be weak. ஆகையால் மாம்சம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த உபத்திரத்தில், அந்த கஷ்டத்தில், அந்த பாடுகள் மத்தியிலே மாம்சம் பேச ஆரம்பிக்கும். மாம்சம் சொல்ல முடியாது, ஏய் குடும்பத்தை பாரு, ஏய் உன்னுடைய அந்தஸ்தை பாரு, உன்னுடைய மதிப்பை பாரு, உன்னைய பாரு, உன்னுடைய பொசிஷனை பாரு, உன் பொசிஷன் போயிரும், உன்னுடைய வேலை போயிரும், இங்க பாரு உன்னுடைய தெரியுங்களா உன்னுடைய மதிப்பு போயிரும் சொல்லி மாம்சம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் ஆவி பலமாய் இருக்கிறது, உன் ஆவி பலப்படும்படிக்கு, இந்த உபத்திரத்தை கடந்து போகும்படிக்கு என்னிடத்துல வந்து ஜெபம் பண்ணு ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகள்கிட்ட, சீடர்கிட்ட. ஹல்லேலூயா, ஆமென். மாம்சம் பலவீனமாய் இருக்கும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த பாதையில கடந்து போகிறார். என்ன செய்றார்? பிதாவிடத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் அழகான உதாரணம் காமிச்சாரு, அவர் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சார். See, I need to pray. ஆண்டவரே அவர் ஜெபிக்கும் போது அப்ப நாம் எவ்வளவு ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? கவனிங்கள், உங்களுடைய மாம்சம் கிரியை செய்யாதபடி, உங்க மாம்சம் பேசாதபடி, உங்க மாம்சம் முடிவெடுக்காதபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, இன்னொரு ஸ்டேட்மென்ட் கொடுக்கிறேன். In order to overcome the flesh, in order to overcome persecution, you must overcome the flesh. In order to, பாருங்க, உபத்திரவத்தை நீங்கள் மேற்கொள்ளும்படிக்கு, ஜெயம் எடுக்கும்படிக்கு முதலாவதாக மாம்சத்தை ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. திருப்பி நான் சொல்றேன், உபத்திரவத்தை கடக்க போக வேண்டும் என்றால், if you want to overcome the persecution, உபத்திரம் வருது, அதை நான் தாண்டி போக போறேன், அதை நான் மேற்கொள்ள போறேன், இயேசுவுக்காக நிற்க போறேன்னு சொல்லும் போது முதலாவதாக இந்த மாம்சத்தை சாகடிக்க வேண்டும். இந்த மாம்சத்தை முதலாவதாக மேற்கொள்ள வேண்டும். ஆமென். அது எப்படி? நான் ஜெபம் மூலமாக, இட்ஸ் த்ரூ பிரேயர். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பலத்தை பெற்றுக்கொள்ளு, ஜெபத்துல வா, என்னிடத்துல சமூகத்தில் வா. மீண்டுமாக நம்ம எங்க போறோம்? முதல் பீக்கு நம்ம போறோம், the presence of God. ஆமென். ஹல்லேலூயா.
அப்ப பிரசனத்தில் ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்க. சீரட் அதான் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ ஜெபம் பண்ண வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் உபத்திரத்தை கடந்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஸோ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு வந்து சைன் வந்துருச்சு, உபத்திரம் வருது, நம்ம வாழ்க்கையில் வருது, நம்ம குடும்பத்தில் வருது, இந்த துன்புறுத்தல் வர ஆரம்பிக்குது. நம்ம வந்து பார்க்கும்போது நாம் செய்ய வேண்டிய இண்டிகேஷன், சில பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, ரெட் ஃபிளாக்ஸ். நாம் உங்களுடைய வாழ்க்கையில் துன்புறுத்தல், பெர்சிக்யூஷன், இல்லாட்டி உபத்திரவங்கள், சோதனை வரும்போது உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். ரெட் ஃபிளாக்ஸ் நம்ம ஆண்டவர் காமிப்பார். வருது, உங்களை கர்த்தருக்குள்ள தூரமாக ஆக்கிறதுக்கு வருது சில காரியங்கள். உள்ளுக்கு மாம்சம் எழும்புது. மாம்சம் தெரியுங்களா, அப்படியே எழும்புது, பயங்கரமாக எழும்புது. இதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ், இதெல்லாம் காமிக்கும். அப்போ எழும்பும் போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் கற்பித்த காரியங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா அவர் பிரசன்னத்தில் அவர் என்ன செய்வார்னா, கூல் டவுன், ரிலாக்ஸ், என் வார்த்தையை கேளு, நான் என்ன சொல்கிறேன்னு கேளு, நான் என்ன செஞ்சேன்னு பாருன்னு கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆகிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் வந்து என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னு சில காரியங்கள் பார்த்து அப்புறம் முக்கியமான 3 காரியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மேத்யூ 5ஆம் அதிகாரம் 10, 11 நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். we're going to see what we're going to do. மேத்யூ 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி நில்லுங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்பனா those who are blessed are those who are persecuted for righteousness. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, துன்புறுத்தும் போது, இப்போ நான் வந்து உபத்திரம் கொண்டு வரேன் வச்சுக்கோமே, யார்கிட்ட கொண்டு வரேன், நான் வந்து பிரதர் ரூபனோட குடும்பத்தில் பெர்சிக்யூஷன் கொண்டு வரேன். நான் பெர்சிக்யூஷன் கொண்டு வந்து தெரியுங்களா, நான் இந்த குடும்பத்தை அடிக்க போகிறேன் தெரியுங்களா, எல்லாம் கொண்டு வர போகிறேன். அப்போ கொண்டு வரும்போது பிரதர் சொல்கிறாரு, வேதத்தின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்கிறது ரைட்டா? நான் சொல்கிறது இல்லை, நான் சொல்கிறது ரைட்டுங்களா? நான் இங்கே இந்த பைபிள்லேருந்து எடுத்து சொல்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக தேவ பிள்ளைகளை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். துன்புறுத்தல் வரும்போது நீதி நிமித்தம், கவனிங்க, நீதி நிமித்தம் வேற காரியத்துக்களை, தப்பான காரியம் செஞ்சு, தவறான காரியம் செஞ்சு உபத்திரம் வருச்சுன்னா அது நம்மளுடைய கொழுப்பு. அப்போ நம்ம சில நேரத்தில் செஞ்சிடும். நம்ம வந்து தெரியுங்களா, சில காரியம் செஞ்சு வருதுன்னா அது உபத்திரவம் அல்ல, அது நம்ம தேடிக்கிறது. ஆனால் நீதி நிமித்த உபத்திரம் வரும்போது என்ன நடக்கும் என்றால், வேதம் சொல்லுகிறது, வேதம் மட்டுமல்ல ஆண்டவரே சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யூ ஆர் பிளஸ்ட் பிகாஸ் ஐ எம் அலோவிங். நான் அது விடுறேன், நான் வந்து அனுமதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஞாபகம் வைத்துக் கொள்வோம், துன்புறுத்தல் வரும்போது, நமக்கு பாடுகள் வரும்போது என்ன தெரியுங்களா, கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் யூ ஆர் பிளஸ்ட், டோன்ட் வரி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்புறம் என்ன தெரியுங்களா, பரலோக கண்கள் உங்கள் மேலே இருக்கணும். அப்புறம் என்ன தெரியுங்களா, கர்த்தர் கூடவே இருக்கிறார். அப்போ என்ன தெரியுங்களா, அவர் நடத்த போகிறார். அப்புறம் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு ஜெயம் காத்து கொண்டு இருக்கிறது, உங்கள் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கடைசி பி நம்ம பார்க்க போகிறோம், பிரைஸ். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 1வது காரியம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், உபத்திரம் வரும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். we are blessed. ஆகிய உபத்திரம் துன்புறுத்தல் வரும்போது நம்ம வந்து அப்படியே முறுமுறுக்க தேவையில்லை. ஆண்டவரே ஏன் கொடுத்தீங்க, ஆண்டவரே ஏன் அப்படின்னு நம்ம முறுமுறுக்க தேவையில்லை. அப்பாவுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாசிங்க, முடிச்சிருங்க. முடிச்சிங்களா? 10, 11 பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாருங்க, உங்களை நிமித்தம் பல வார்த்தைகள் பொய் தெரியுங்களா, பொய் சாட்சி பலவிதமான எல்லாம் பேசினாலும் ஆண்டவர் சொல்றார், நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஹல்லேலூயா. தேவராஜ்யம் உங்களுடையது. பரலோகம் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறது. நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் நானும் விசேஷமானவர்கள். we are special. ஹல்லேலூயா. we are special people for God. ஆமென். 12வது வசனம், ஆண்டவர் இந்த உபத்திரம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே காண்பிக்கிறார். 12வது வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்ப வந்து உபத்திரம் வரும்போது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் கொடுத்ததுக்காக. முடியுமா?
அதான் பாருங்களேன், வேதம் பிரின்சிபல் எப்போதும் தலைகீழியாக தான் இருக்கும், ரொம்ப தலைகீழியாக இருக்கும். வேதத்தோட பிரின்சிபல் வந்து எல்லாம் தலைகீழியாக தான் இருக்கும். ஒருத்தனை கன்னத்தில் அடித்தா அங்கே அடித்தா வந்து தெரியுங்களா? இதெல்லாம் இது வரைக்கும் போக தேவையில்லை, சொன்னாலே போதும். எப்படி அவங்க சொல்ல முடியும் தெரியுங்களா? சொன்னாலே போதும். அப்போ எங்கள் வேதத்தில் ஆண்டவர் பாருங்க வேற மாரி கற்றுக் கொடுக்குறாரு. என் பாஸ் இப்படி என்னை பற்றி என்கிட்ட இப்படி பேச முடியும்? அப்போ சரி, அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? களி கூர்ந்து வாசிங்க, என்ன போட்டிருக்குது? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஆமென், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இங்கிலீஷில் யாராச்சும் வாசிக்கிறீங்களா? 45 வாசிட்டீங்களா? 45 வாசிட்டீங்க? சாரி, 12 இருக்கும். ஓகே, 12 முடிச்சிட்டீங்க சார். அவ்வளோதான். இங்கிலீஷில் யாராச்சும் வாசிக்கிறீங்களா? 5:12 Rejoice and be glad, great is your reward in heaven. அப்போ ப்ரைஸ், அது கடைசி நம்ம வருவோம், கடைசி ப்ரைஸ் இன் ஹெவன். அப்போ பரலோகத்தில் உங்களோட பொக்கிஷம் மிகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கள் பேங்கில் சேர்த்து வைக்கிறீங்களோ, இப்போலாம் வந்து பேங்க் ஆஃபர் பண்ணுது, ஒரு சின்ன கிராம் தங்கம் நீங்கள் வாங்கி வச்சிருது அப்படியே பெரிய வந்து கட்டி தங்கமான மாறும். ஸோ நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா, எல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சேருதோ இல்லையோ, பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷம் மிகுதியாக இருக்கும். The reward is great in heaven. Hallelujah. ஆகையால் ஆண்டவர் சொல்றார், சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். ஆண்டவர் சொல்றதுக்கு இந்த காரியத்துக்கு நம்ம வருவோம். அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம் துன்புறுத்தல் வருகிறவர்கள், நம்மளை தவறாக பேசுகிறவர்கள், நம்ம வந்து தெரியுங்களா, நம்மளுக்கு எதிராய் வருகிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இவங்களை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று அதுவும் ஆண்டவர் பேசியிருக்கார். 44 45 வாசிப்போமா? 44 45 அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3 தடவும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். மேத்யூ 5ங்களா? அதே 5வது அதிகாரம் 44 45 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை என்ன செய்ய வேண்டுமா? சிநேகிங், லவ் யுவர் enemy. பார்த்தீங்களா, நான் சொன்னாலாம் தலைகீழியாக இருக்கும். உங்கள் சத்துருக்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருக்கும்போது, பிதாவே இவர்களை மன்னிங்கன்னு ஆண்டவர் சொன்னார் சிலுவையில் இருந்து. அப்படி தானே சொன்னார் ஆண்டவர்? அதான் சொன்னார். ஸோ நேசியுங்கள். அப்புறம் வேற என்ன போட்டிருக்கு? எல்லாம் செய்ய முடியாத காரியம். உங்களை சபிக்கிறவர்களை கர்த்தாவே இவர்களை ஆசீர்வதிங்களா. ஆமென், ஹல்லேலூயா. இவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். முடியுங்களா? மீன் பாருங்க, நம்ம சொல்லும் போது இப்படி தான் இருக்குது, ஆனால் நம்ம செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளதை நான் சொல்கிறேனே, சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வேதம் இப்படி சொன்னபடினாலே ஆண்டவரை நான் செய்கிறேன்னு சொல்லி நாம் செய்யும்போது அது ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆண்டவரே அதான் நான் செய்ய போகிறேன், நான் ஆசீர்வதிக்க போகிறேன். I'm going to bless. ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க. ஆமென், ஹல்லேலூயா. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் நாம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் சில சூழ்நிலை போகும்போது, சில உபத்திரம் வரும்போது, உங்களுக்கு எதிராய் வரும்போது கவனிங்கள், மாம்சம் கிரியை செய்யாதபடி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆமென். மாம்சம் வெளிப்படாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ அந்த ஜெபத்தில் பிரசனத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் பிரசனத்தை எடை கட்டும் போது அவருடைய சுபாவங்கள், அவருடைய சாந்தம், அவருடைய அன்பு, அவருடைய தெரியுங்களா இரக்கம், அவருடைய தெரியுங்களா அந்த எல்லா தெரியுங்களா ஷலோம் சமாதானத்தை நிரப்பி என்ன செய்வார்? நம்மளை முதலாவதாக அமைதிப்படுத்துவார். ஆமென். ரெண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா செய்வார்? பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பிரின்சிபல் கோட்பாடுகள், நீ என்ன செய்ய வேண்டும்? நீ வந்து நேசிக்க வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும்? அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கவனிச்சிங்களா? இதெல்லாம் வேதத்தின் கோட்பாடுகள். அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே இப்படி என் சூழ்நிலை இருக்குது, இதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ என்னுடைய மகனாக இருக்கிற, அப்போ நீங்களும் நானும் என்னுடைய மகளாக இருக்கிற, என்ன செய்ய வேண்டும்? அவங்களை ஆசீர்வதி முதலாவதாக. ஸோ கவனமாக இருப்போம். எப்பொழுதும் நான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன், நான் என்ன உபத்திரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, வேதம் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அது பிரகாரம் நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் கூட ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்போ அதுக்கு வெளியே நான் போக போகிறதில்ல. நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார், அவங்களை நேசிக்க சொல்கிறார், நான் நேசிக்க போகிறேன். ஆமென். என்கிட்ட இருந்து வந்து ஒரு ஆப்பிள் திருடினானா அடுத்த நாள் 2 ஆப்பிள் கொடுக்க போகிறான் அவனுக்கு. அல்லேலூயா. அப்போ யோசிப்பான், அவன் முழிப்பான், என்னடா அன்பு செலுத்துகிறாங்களே,
என்னதுக்கு அன்பு செலுத்துறான்? நான் இப்படி இப்படி பண்ணனே அன்பு செலுத்துறான். ஆமென். அந்த சின்ன காரியமே பெரிய அவனுக்கு விடுதலை கொடுக்கும். ஆமென். ஸோ அந்த கோட்பாடுகள், அன்பு செலுத்த வேண்டும், என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நினைக்கிறேன் 3 காரியம் போக முடியாது. Persecution chapter 4 will follow. சரி, இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன பார்க்கிறோம்? நாம் என்ன செய்ய வேண்டும் உபத்திரம் வரும்போது? இந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 8-9 ஸ்மிர்னா சபையை நாம் பார்க்க போகிறோம். ஸ்மிர்னா சபை உபத்திரத்திலே கடந்து போன உள்ள ஒரு சபை. ஆமென். அல்லேலூயா. 7 சபையிலே ஸ்மிர்னா பட்டணம், ஸ்மிர்னா சபை பயங்கரமான உபத்திரத்தில் கடந்து போன உள்ள சபை. அந்த உபத்திரத்தில் கடந்து போகும்போது என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. கற்றுக் கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, உபத்திரம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. வாசிப்போமா? 8லிருந்து நம்ம வாசிப்போம். முந்தினவரும் பிந்தினவரும். ஆமென். கொஞ்சம் நேரங்கய்யா. மரித்தவரிலிருந்து அப்படின்னா மரித்திருந்தும் உயிரோட வந்தவர் சொல்லுகிறார், பேசுகிறார். அல்லேலூயா. முந்தினோரும் பிந்தினோரும். அப்படின்னா he is the first, he is the last. யார் பேசுறா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். I am the first, I am the last, say Jesus. ஆமென். அல்லேலூயா. நான் ஆரம்பம், நான் தான் முடிவுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் மரித்தேன், உயிரோடு எழும்பினவர் நான் பேசுகிறேன்னு சொல்லுகிறார். அப்புறம் என்ன தெரியுங்களா சொல்றாரு? உபத்திரம் வரும், ஸ்மிர்னா சபைக்கு உபத்திரம் வரும், லெவஸ் ஆஃப் காட் சபைக்கு உபத்திரம் வரும். ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் மரித்தேன், நான் உயிரோடு எழும்பினேன். ஆகையால் இந்த சபை மரிக்கும், ஆனால் உயிரோடு என்னோடு கூட எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த முன்னுரையே, அந்த இன்ட்ரோடக்ஷனே ஆண்டவர் அழகா சொல்றாருங்க பாரு. யார் பேசுறாருன்னு முதலாவது நீ அறிந்து கொள். ஆமென். See who is speaking. நான் உயிரோட ஜெயத்தை எடுத்தேன். ஆகையால் நீங்களும் நானும் ஜெயத்தை எடுக்கிறவர்கள். அப்போ அந்த சபைக்கு, ஸ்மிர்னா சபைக்கு ஆண்டவர் பேசும்போது தெரியுங்களா, பாருங்க, நீங்கள் 7 சபை பார்க்கும்போது அந்த முன்னுரை இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் எப்படி தோன்றினார் சொல்லி. அப்போ இந்த உபத்திரத்தின் சபையில் அப்படிதான் தோன்றார். இங்க பாரு, நான் ஜெயம் எடுத்தவர் சொல்லி ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். ஆமென். அப்போ என்ன சொல்றார் ஸ்மிர்னா சபைக்கு? வாசிங்க. அறிந்திருக்கிறேன். Note that point, that I know. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க பாரு, நீ தரித்திரமாய் இருக்கிறதும் நான் அறிந்திருக்கிறேன், உன்னை தூஷணமாய் பேசுகிறதும் நான் அறிந்திருக்கிறேன். நீ ஐஸ்வர்யமா இல்லை, அப்புறம் நீ பணக்காரனா இல்லை. ஸ்மிர்னா சபை ஏழையான சபை, பயங்கர ஏழை. நான் நிறைய தடவை இந்த போதிச்சிருக்கேன் இந்த காரியத்தை. ஸ்மிர்னா சபை ஏன் தெரியுங்களா ஏழை? அவங்களுக்கு பண வசதி இல்லை. அவங்க யூதர்கள் எல்லாம் பணக்காரங்களா இருந்தாங்க. ஆனால் ஸ்மிர்னாவுடைய அந்த சர்ச் ஒண்டி ஏழையான சபை. இன்னைக்கு சபை ஏழையாக இருந்துச்சுன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கல பாரு. இந்த சபையை பாரு, சமயத்தில் பல வார்த்தைகள் கடந்து வரும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அறிகிற தேவனாக இருக்கிறார். The Lord knows. கர்த்தர் அறிகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஸ்மிர்னா சபை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது ஏன் தெரியுங்களா அந்த சபை தரித்திரமாக இருந்தது, ஏன் ஏழையாக இருந்துச்சுன்னா, யூதர்கள் சீசர், ரோமோடைய அந்த சீசர், அப்படின்னா இந்த கவர்னர், அவர் சீசர் வாழ்க, சீசர் வாழ்க சொல்லி அவனை ஆராதிக்கணுமா? யாரு? அந்த ரோம் அதிகாரி ஆராதிக்கணுமா? ஆனால் ஸ்மிர்னா சபை இயேசுவை தவிர நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் சொல்லி ஒரு தீர்மானம், வைராக்கியமாக இருந்தாங்க. பயங்கரமான உள்ள சபை. அப்புறம் அந்த பட்டணத்தில் அவங்க ஒண்டி, அந்த சபை ஒண்டி நிற்குது. நாங்கள் சீசரை கடவுள் என்று, சீசரை வாழ்க வாழ்க நாங்கள் சொல்ல மாட்டோம், இயேசுவை தவிர அப்படின்னு சொல்லி நின்றாங்க. அதனால அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸ்மிர்னா உள்ள பட்டண சபைக்கு தெரியுங்களா வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்கள உபத்திரத்தை தள்ளி வச்சுட்டாங்க. நீங்களாம் பெரிய கூட்டம், இயேசு கூட்டமா அப்படி தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ இவங்க தரித்திரமாக இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனால் யார் கண்ணு தெரியுங்களா அவங்கள பார்த்தது? முந்தினோரும் பிந்தினோரும் உயிரோடு எழுந்தவரோட கண்ணில் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஐ நோ. ஆமென். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. சில நேரத்தில் தெரியுங்களா உபத்திரத்தில் கடந்து போகும்போது, பாடுகள் கடந்து போது, யாருக்கும் தெரியாமல் அந்த தரித்திரத்தில் போகும்போது கர்த்தர் அறிகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட தெரியுங்களா வரலனாலும் வராமல் போனாலும் பரலோகம் உங்க நோக்கி பார்க்கிறதோடைய மறந்துடவே வேண்டாம். உங்கள் அஸ்திபாரம் பரலோகம் மட்டுமே.
ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆகையால் ஸ்மிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ, டோன்ட் வரி. உலகம் உங்களை லேபிள் பண்ணிடலாம். இதான் நீ தரித்திரியம், நீ இப்படிதான் சொல்லிடலாம். ஆனால் எனக்காக நீ நிற்கிற பாரு, எனக்காக நீ பாடுபடுகிற, நான் அறிந்திருக்கிறேன் மட்டும் சொல்லலை. ஆண்டவர் இன்னொரு காரியம் சொல்றார், வாசிங்க. அப்போ என்ன செய்ய சொல்றார் ஆண்டவர் ஸ்மிர்னா சபையை? இது நீ படப்போகிற பாடுகளை குறித்து ஓகே, முதல் காரியம் என்ன செய்கிறார்? நீ பயப்படாத, do not fear, பயப்படாத. உபத்திரம் வரும்போது, நம்ம பாடுகள் வரும்போது தேவ பிள்ளைகளே, முதல் காரியம் ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா? அவர் சொல்லுகிறார், பயப்பட. இந்த ஃபியர் ஒண்டி, பயத்தை ஒண்டி இடம் கொடுத்துடக்கூடாது. do not fear. ஆமென். பயத்தை ஒண்டி இடம், ஏன்னா பயம் கர்த்தரிடத்திலிருந்து வர கிடையாது. பயம் சத்துருவானவன் கொடுக்கிறதாக இருக்கிறது. ஃபியர், பயம் அவரிடத்திலிருந்து வரும். ஆனால் நம்ம மனுஷன், நம்மளுக்கு சுபாவம், பயந்த சுபாவம் இருக்கும். என் பிள்ளைங்க சமயத்தில் என்னை பயம் காட்டுவாங்க, ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு தெரியுமா, அப்போ நிச்சயமாக அது பயம் வரும் பாருங்க. நம்மளுக்கு திடீர்னு நம்மளும் பயந்துடுவோம். அந்த பயத்தை குறித்து நம்ம பேச கிடையாது. உபத்திரம் வரும்போது நம்ம ஐயோ செத்துருவோமே, ஐயோ எரிஞ்சிருவோமே, ஐயோ இப்படி நடக்குமே, ஐயோ என்ன நடக்க போதேன்னு சொல்லி அதை பயத்தை நம் வாழ்க்கையில் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. டோன்ட் வரி. ஆண்டவர் தான் சொல்கிறார், டோன்ட் வரி. ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது? நம்ம மனுஷன், நம்மளுக்கு சுபாவம் இருக்கும், நம்மளுக்கு பயம் வரும், நம்மளுக்கு கவலை வரும், நம்மளுக்கு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு கவலை இருக்கும், வேதனை இருக்கும், பிள்ளைகளை குறித்த வேதனை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்கிறார் ஸ்மிர்னா சபைக்கு? டோன்ட் வரி, பயப்படாது. நீ பயப்படாது, நீ பயம் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். அடுத்த காரியம் வாசிங்க. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசு உங்களை காவலில் போடும். இதான் நான் சொன்னேன், இந்த வார்த்தை தான் சொன்னேன் உங்களுக்கு போன வாட்டி. அப்படின்னா ஆண்டவர் ஸ்மிர்னா சபைக்கு விடுதலை வார்த்தை பேச கிடையாது, என்ன நடக்க போது தான் சொன்னார் ஆண்டவர். அப்படின்னா ஆண்டவர் தயார்படுத்துகிறார். பாஸ்டர், ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாஸ்டர். நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், இயேசு கிறிஸ்து உபத்திரத்தை தயார்படுத்தினார் சபையை. அல்லேலூயா. ஒரே ஆமென் தான் வருது. அல்லேலூயா. ஆண்டவர் தயார்படுத்தினார். என்ன தயார்படுத்தினார்? சிலர் உங்களை துன்பப்படுவீர்கள், சிலர் பாடுகள் அனுபவிப்பீர்கள் என்று ஆண்டவர் சபையை தயார்படுத்தினார். He prepared the church. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப உபத்திரம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டாம். வாசிங்க. 10 நாள் சொல்லும் போது சில நாட்கள், அது நீடிக்காது. சில நாட்கள் உபத்திரப்படுவீர்கள். மரண பரியந்தம், மரணம் வரைக்கும், சாவு வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது ஃபெய்த்ஃபுல்னஸ். இதுதான் 3 காரியம் உங்களுக்கு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு நான் விடுவிக்க போகிறேன். அடுத்த வாரம் விசேஷ பிரசங்கியார் உங்கள் மத்தியில், அதுக்கு அடுத்த வாரம் உங்கள் மத்தியில் விடுவிப்பேன். ஆமென். அப்போ கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாரு? முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் நம்ம என்ன செய்ய வேண்டுமாம்? உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பி ஃபெய்த்ஃபுல், உண்மையாயிரு. பி ஃபெய்த்ஃபுல். எனக்கு என்கிட்டே இரு, அதான் சொல்றாரு. என்னையே பிடிச்சிக்கொள்ளு, உண்மையாயிரு, உற்றாது, கடைசி மட்டும் உற்றாத என்னையன்னு சொல்லி ஆண்டவர் உண்மையாயிரு சொல்றாரு. கடைசியில் என்ன தெரியுங்களா வரும்? கடைசி நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறது என்ன வரும்? உபத்திரம், அடி, துன்பம், வேதனை, பொய் சாட்சி, இதெல்லாம் கடைசியில் என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? இல்லை உபத்திரம், பிரசிக்யூஷன். இங்கே ஆண்டவர் சொன்னது இந்த வார்த்தை, இந்த வார்த்தையின்படி கடைசியாக என்ன வரும்? இந்த வார்த்தையில் என்னது? முடிவு பரியந்தம், மரணம் பரியந்தம், அப்படி தானே போட்டிருக்குது. மரணம் பரியந்தம் அப்படின்னா கடைசியில் என்ன வரப்போகுதுன்னா, அங்கே மரணம் வரைக்கும் உண்மையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா கடைசியில் என்ன உபத்திரத்தில் கடைசி கட்டம் உபத்திரம், உச்சி கட்டம் உபத்திரம் என்ன தெரியுங்களா? இதுதான் உச்சி கட்டம். ஸோ ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி வரைக்கும், அந்த கடைசி வரைக்கும் உண்மையாயிருன்றார். பி ஃபெய்த்ஃபுல். உற்றாதே, நல்லா வந்துட்டு இருக்கேன், நல்ல காரியம் வந்துட்டு இருக்கிறேன், கடைசியில் இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போச்சு. டடா போச்சு. அவன் முடிவு பரியந்தம் உண்மையாயிரு. வாசிங்க. அப்பொழுது இது அப்பதான் அந்த பிரைஸ் வருது. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். ஜீவ கிரீடத்தை குறித்து அடுத்த பிரசங்கத்தில் உங்கள் மத்தியில் சொல்லுவேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நிறைய காரியத்தை நாம் பார்த்தோம். ஆமென். மாம்சம் கிரியை செய்யும். இந்த உபத்திரவத்தில் மாம்சம் வெளிப்படும். ஆண்டவரே ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே ஜெபத்துக்குள் கடந்து போனார், பிரசனத்தில் இருந்தார். ஏன் தெரியுங்களா? உபத்திரம் வரப்போகுது. மாம்சம் வெளிப்படாதபடி
ஆண்டவருக்கே உபத்திரம் வந்தது. ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணார் கெத்செமனே தோட்டத்தில்? ஆண்டவரே, முடிந்தால் இந்த பாத்திரத்தை அகற்று போடும், சரிங்களா, ஆனாலும் உம் சித்தம் நிறைவேறுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க ஒரு கெத்செமனேல பயங்கரமான போராட்டம், அந்த ஜெபத்தில் பயங்கரமான போராட்டம். அப்ப நீங்கள் நானும் போராட வேண்டிய, இந்த மாம்சத்தோடு கூட போராட வேண்டிய இடம் என்ன தெரியுங்களா? ஜெபம் மட்டுமே. மற்றவங்க கூட இல்லை, மற்றவங்கள்ட்ட போயிட்டு சண்டை போடுறதில்ல. அந்த போராட்டம் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ங்கன்னா ஜெபத்தில் தான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் மேற்கொள்வீங்க, உங்கள் வேலை இடத்திற்கு காரியத்தை மேற்கொள்வீங்க, உங்கள் குடும்பத்தை காரியத்தை மேற்கொள்வீங்க, வர உபத்திரத்தில் நீங்கள் மேற்கொள்ளுங்க. எங்கே தெரியுங்களா? நீங்கள் எங்கே தெரியுங்களா? நீங்களும் நானும் ஜெயத்தை எடுக்க போகிறோம். ஜெபத்தில் தான் ஜெயத்தை எடுக்க போகிறோம். we going to take victory in the prayer. ஆமென். we're not going to voice out. நம்ம வந்து சத்தமிட்டு நம்ம சொல்ல போகிறதில்ல, பேச போகிறதில்ல, தெரியுங்களா? நம்ம வந்து தெரியுங்களா சண்டை போட போகிறதில்ல. நம்ம ஜெயத்தை ஜெபத்திலே நம்ம எடுக்க போகிறோம், இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஹல்லேலூயா. மாம்சம் அமுங்கி போவோம், ஆவி எழும்ப ஆரம்பிக்கும். ஆவி எழும்பும் போது நம் ஜெயத்தை எடுக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். Let us pray.